வணக்கம் மக்களே. கோவை சிறுமி கொலை வழக்கில் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய புது புது திருப்பங்களாக வந்துட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த கார்த்திக் மகாராஜா மன்னிக்கணும், போன வீடியோவில் கூட இப்படி தான் பேர் மாற்றி சொல்லிட்டேன், தவறாயிடுச்சு மன்னிச்சுக்கோங்க. ஸோ மகாராஜா இல்லை, அவர் பேர் மோகன்ராஜ். ஸோ கார்த்திக் மோகன்ராஜ் என்பவர் அந்த குழந்தைய கடத்தி போய் பாலியல் வன்கொடுமை செஞ்சது எல்லாருக்கும் தெரியும். இப்போ என்ன அந்த இதில் திருப்புமுனை வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தை காணாமல் போன அன்றைக்கி 21 மே சாயங்காலம் 5 மணின்னு சொல்கிறாங்க. ஸோ அன்றைக்கி இது காணாமல் போன அன்றைக்கி பக்கத்து வீட்டு அம்மா அவங்க சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி குழந்தை இது காணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தேடிக்கிறாங்கன்னு எழுப்பியிருக்காங்க. ஸோ அந்த தாயார் போதையில் இருந்ததாக கூறப்படுது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, பட் ஆனால் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ப வேண்டியதா, ஆனால் அவங்க எழுப்பும் போது போதையில் இருந்திருக்காங்க. ஸோ அவங்க எப்படி போதை ஆனாங்க, ஸோ அந்த போதையாகிறதுக்கு காரணம் யார்? ஸோ இதெல்லாம் ஒரு குற்றச்சாட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா தாய் மேலே தான் வருது. ஏன்னா நம்ம பிள்ளைய தாயார் தான் மெயின் பாதுகாக்கணும் இல்லைங்களா? 10 மாதம் கஷ்டப்பட்டு சுமந்து எடுக்கிற அந்த தாய், அவங்களுக்கு தான் அதோடய வலி என்னன்னு தெரியும். ஸோ அந்த தாயார் கவன குறைச்சலால் தான் இது ஒரு பெரிய இதே நடந்துக்கிறது. ஸோ அந்த பக்கத்து வீட்டு பெண்மணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த குழந்தையோட அம்மா அவங்களும் இந்த குழந்தை கடத்தப்பட்ட கார்த்திக் என்பவர், இவர் தான் அவங்களுக்கு அந்த போதை இதுக்கு சாராயம் வாங்கி கொடுத்ததா கூறப்படுது. ஸோ இவங்களுக்குள்ளே அது என்ன மாதிரியான நட்பு, என்ன மாதிரியான தொடர்பு நம்மளுக்கு தெரியாது. பட் ஆனால் அவங்களுக்குள்ளே பழக்கம் இருக்குதுன்றத அங்கே கூறப்படுது. இது நானும் சொல்ல மக்களே, இது எனக்கு தெரிஞ்சது, நான் கேட்டது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அவங்களுக்குள்ள தனிப்பட்ட பழக்கம் இருந்ததாக கூறப்படுது. அது உண்மையாக என்னன்னு நமக்கு தெரியல, அது விசாரணையில் தான் தெரிய வரும். ஸோ இன்றைக்கி அந்த குழந்தை உயிரோடு இல்லை. ஒரு தாயோட கவன குறைச்சலால், தகாத பழக்கத்தால் ஒரு உயிர் இன்னைக்கு போயிடுச்சு. என்னத்தான் நம்ம கதறி அழுதாலும் சரி, கூப்பாடு போட்டாலும் சரி, இன்றைக்கி அந்த போன உசுறு நம்மளுக்கு திரும்பி வராது. அதனால் எல்லா தாய்மார்களையும் கேட்டுக்கிறேன், பொட்டை குழந்தை எவ்வளோ கஷ்டப்பட்டு பெக்கிறீங்க, 10 மாதம் சுமந்து பெக்கிற அந்த வழி என்னென்னு உங்களுக்கு தான் தெரியும். அந்த உயிரை நீங்களாக தொலைச்சிடுறீங்க. நீங்கள் செய்கிற ஒரு சின்ன கவன குறைச்சலால் குழந்தைங்களோட உசுறு போகுது. நம்ம குழந்தைய நம்ம தாங்க பாதுகாத்துக்கணும். அரசாங்கத்து மேலேயோ போலீஸ் மேலேயோ நம்ம குற்றம் சொன்னால் அது ஏன்னா அந்த குற்றம் நடக்கிறதுக்கான முக்கியத்துவம் பிள்ளையார் சொல்லி நம்ம தான் போடுறோம். பசங்களை நம்ம ஒன்றே ஆட விட்டுறோம், அவங்க போய் ஆடின்னு இருக்கிறாங்க. நம்ம கண்ணதில் நம்ம பார்த்துக்கணும், அவங்க ஆடின்னு இருக்கிறாங்களா இல்லை என்ன இருக்குது. ஏன்னா இப்போ இருக்கிற இந்த தப்பான குழந்தைங்களை கூட தப்பான நோக்கத்தில் பார்க்குற சில காம கொடூரர்கள் இருக்கிறாங்க. அந்த குழந்தைங்கள்ட்ட அவங்களுக்கு என்ன தான் அந்த மாதிரி தெரியல. அந்த குழந்தை இன்றைக்கி பாருங்கள், ஹாஸ்பிட்டலில் அது போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அந்த குழந்தையோட சவத்தை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போலீஸார் கொடுத்துட்டு மறுபடியும் குழந்தைய போய் கடைசி இதுவாக மணலில் பொதிக்க கொண்டு போகிறாங்க. இன்றைக்கி அந்த தாய் கதறி அழுகுறாங்க, சொந்தங்கள்லாம் கதறுது. இன்றைக்கி அழுது என்ன பிரயோஜனங்க? போன வருஷம் திரும்பி வருமா? வராது. பெற்றவங்க நம்ம தாங்க முக்கியமாக பிள்ளைங்களை பாதுகாக்கணும். கழுகு மாதிரி கண்ணு இருக்கணுங்க, பிள்ளைங்க கண்ணு வச்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம ஒரு நூலளவு இதில் ஏமாறதுனால குழந்தைங்களோட உயிர் போகுது, வாழ்க்கை சீரழியுது. இதை பார்க்குற மக்கள், நீங்கள் இந்த நடந்த சம்பவம் சரி, இப்போ கேட்டுருக்கிற விஷயங்களும் சரி, உங்களுக்கு எல்லாம் தெரியும். இதில் இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமைக்கு இன்னும் என்ன மாதிரியான சட்டம் கொண்டு வரலாம். ஆனால் இவங்க 2 பேரும் மக்களே சும்மா விடக்கூடாது. இது மன்னிக்க முடியாத குற்றம். ஒரு குழந்தை மேலே ஒருத்தர் கையை வைக்கிறானாக்கா அவன் எந்த அளவுக்கு கேடு கட்டுவனாக இருக்கும். அந்த தாயார் மெயின் என்ன வாயில் கெட்ட வார்த்தை தான் வருதுங்க. என்ன தான் பண்ணின்னு இருந்தாங்க, இன்றைக்கி போச்சு அந்த உசுறு. ஒரு வைரத்தை தொலைக்க விட்டாங்க. கடுமையான தண்டனை இருக்கணும். இவங்களுக்கு மரணத்தை தவிர வேறு எந்த ஒரு தண்டனையும் தீர்வாகாது. ஆனால் இவங்களுக்கு கொடுக்குற மரண தண்டனை கொடூரமாக இருக்கணும். தண்டனைன்றது இவங்களுக்கு அந்த வேதனையை காமிக்கணும்.
இவங்கள வந்து இப்போ ஜெயிலில் போடுறதும் இன்னும் வந்து ஆயுள் தண்டனை கொடுக்குறதும் இது வந்து ஈடு ஆகாது. இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனை மரண தண்டனை தான் கொடுக்கணும். அதுவும் வந்து இவங்களெல்லாம் எப்படி பண்ணணும்னா, துபாயிலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்கள் மேலே யாராவது தப்பாக கை வச்சாலும் இது பண்ணாலும் அவங்கள வந்து நடு ரோட்டில் மக்கள் முன்னாடி உட்கார வச்சு தலையை வெட்டுவாங்க. அந்த மாதிரியான தீர்ப்பை நம்ம கொண்டு வரணும். அப்போ தான் இந்த மாதிரி நாய்களுக்கெல்லாம் வந்து பயம் வரும். இனிமேல் எந்த ஒரு பெண் மேலேயும் சரி, பெண் குழந்தை மேலேயும் சரி, வயசான அம்மாங்களை கூட யார் மேலேயும் கை வைக்கக்கூடாது.